Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about this electron transport chain, electron கடத்து சங்கிலி, or terminal oxidation, இறுதி ஆக்சிஜனேற்றத்தை பற்றி காணப்போகின்றோம். It is a last step in aerobic respiration. இது காற்று சுவாசத்தின் இறுதிப்படியாகும். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த முதல் 3 ஸ்டெப்பை சொல்லிட்டு இங்கே வந்தால்தான் it is somewhat easier for you to understand. ஸோ இதுக்கு முன்னாடி 3 படிகள் இருக்கிறது. 3 படிகளின் தொடர்ச்சியாக வரக்கூடிய லாஸ்ட் ஸ்டெப்புக்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இதை சொல்லுவாங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் சொல்லலாம், டெர்மினல் ஆக்சிடேஷன் இறுதி ஆக்சிஜனேற்றம் என்று கூறலாம். வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? Respiration is nothing but the oxidation of carbohydrates, release of energy in the form of ATP, liberation of carbon dioxide and formation of water. C6H12O6 plus 6O2 which gives 6CO2 plus 6H2O plus 36 ATP energy release. இதுதான் காற்று சுவாசத்திற்கான சமன்பாடு. It is the equation of overall equation of aerobic respiration. Respiration is nothing but oxidation of carbohydrates, release of energy in the form of ATP, liberation of carbon dioxide and the formation of water. ஆற்றல் வெளிவிடப்படுதல் தான் சுவாசித்தலின் ஒரு சிறப்பு பண்பு. This electron transport system is the fourth step, the final step of respiration. இது காற்று சுவாசத்தின் கடைசி படி. பட் முதல் 3 படிகளை பற்றி சின்ன புரிதல் உனக்கு இருக்க வேண்டும். இதோட முதல் ஸ்டெப்புக்கு பேர் கிளைகாலைசிஸ்னு உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் கிளைகாலைசிஸ். செகண்ட் ஸ்டெப் எடுத்துட்டேன்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். இதை இப்போ லிங்க் ரியாக்ஷன் இணைப்பு வினை அப்படின்னு நம்ம நியூ புக்கில் கொடுத்துருக்கோம். தேர்ட் இஸ் கிரப் சைக்கிள். ஃபோர்த் இஸ் தி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆர் சைக்கிள். அப்போ இந்த 3 ஸ்டெப்பு தெரிஞ்சு இதில் என்ன வர்றது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம இங்கே வர முடியும். கன்வர்ஷன் ஆஃப் 1 molecule of glucose into 2 pyruvic acid is said to be glycolysis. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆனது 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு கிளைகாலைசிஸ் என்று பெயர். இந்த கிளைகாலைசிஸில் என்ன ஃபார்ம் ஆகும்னு உனக்கு தெரியும். 2 NADH2 ஃபார்ம் ஆகும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, அப்புறம் தான் இதுக்கு வர முடியும். இதை NADH2 வேறு மாதிரி நம்ம புக்கில் கொடுத்துருக்கா. இப்போ NADH plus 2 ATP molecules are formed. இதுதான் கிளைகாலைசிஸோட ரிசல்ட். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் 1 molecule of glucose into 2 pyruvic acid is said to be glycolysis. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் 2 பைருவிக் அமிலமாக மாறுதல். We get 2 NADH2 and 2 ATP molecules. The link reaction is said to be the second step, oxidative decarboxylation of pyruvic acid. 2 pyruvic acidலேருந்து 2 acetyl CoA வரும். Conversion of 2 molecules of pyruvic acid into 2 acetyl CoA technically says 2 molecules of pyruvic acid oxidized and decarboxylated to form 2 molecules of pyruvic acid is said to be oxidative decarboxylation or link reaction. In the process mitochondria நடக்கும். First step takes place in the cytoplasm. The second, third and fourth steps are all takes place in the mitochondria. இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன ஃபார்ம் ஆகும்னா 2 NADH2 ஃபார்ம் ஆகும். அதை நம்ம புக்கில் இப்போ தரப்போ 2 NADH plus H plusன்னு கொடுத்துருக்கோம். தேர்ட் ஸ்டெப் இஸ் செட் டு பி கிரப் சைக்கிள். அந்த அசட்டைல் கோயை என்ன பண்ணுவோம், மைட்டோகாண்ட்ரியாவில் ஒரு ரவுண்ட் அடிப்பா, சுற்றுவா. அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்னு பேர். ஸோ த ப்ராசஸ் இஸ் செட் டு பி கிரப் சைக்கிள். வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கிரப் சைக்கிள் மீன்ஸ் 6 NADH2, 2 FADH2 and 2 ATP molecules are formed. அப்போ முதல் 3 ஸ்டெப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதை முதல் 3 ஸ்டெப்பில் எடுத்துட்டேன்னா 10 NADH2 molecules, 2 FADH2 molecules and 4 ATP molecules are formed.
இதான் முதல் 3 ஸ்டெப்பில் நடந்தது. வாட் வில் ஹேப்பன் டு தீஸ், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். Here the ATP is instant energy, usable energy. ATPயை உடனடியாக நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். But the NADH2 and FADH2 are act as electron carriers from the substrate to the last step. NAD னு ஒருத்தர் இருப்பா, it will become NADH2. FAD னு ஒருத்தர் இருக்கும், அது FADH2. What is the role? The முதல் 3 ஸ்டெப்பில் oxidation of the substrate takes place. தளப்பொருளானது ஆக்சிஜனேற்றம் அடையும். Protons and electrons are released. புரோட்டானும் எலக்ட்ரானும் வெளிவிடப்படும். It is carried by the coenzyme NAD plus and FAD plus from the 3rd step to 4th step. First, second, third step the main function of coenzymes NAD plus and FAD plus to carry the proton and electrons. இவா NAD plus னு ஒன்று இருக்கும், FAD plus னு ஒன்று இருக்கும். இவர்கள் எலக்ட்ரானையும் புரோட்டானையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்லேருந்து கேரி பண்ணிட்டு 4th ஸ்டெப்புக்கு வருவா. அப்போ முதல் 3 ஸ்டெப்பில் the NAD is reduced from NADH2, FAD reduced from FADH2. முதல் 3 ஸ்டெப்பில் NADயும் FADயும் ரெடியூஸ் ஆவா. In the last step they are oxidized, the energy is released, the energy is converted into ATP. கடைசி படியில் இந்த NADH2 FADH2 ஆக்சிஜனேற்றம் அடைகின்ற சமயத்திலே ஆற்றலானது வெளிப்படும். That energy is used for the conversion of adenosine diphosphate to form adenosine triphosphate. This is said to be oxidative phosphorylation. கடைசி ஸ்டெப்பில் அவர்கள் ஆக்சிஜனேற்றம் அடைகின்ற சமயத்திலே புரோட்டான் எலக்ட்ரான் வெளிவிடப்படுகின்ற சமயத்திலே எலக்ட்ரானும் புரோட்டானும் சுத்துவான் இந்த மைட்டோகாண்ட்ரியால். சுத்துற சமயத்தில் loss of energy takes place. That energy used for the conversion of ADP to form ATP, we are calling it as oxidative phosphorylation. ADP ATP மாறினால் phosphorylation பேர். அதுக்கு எனர்ஜி வேணும். The energy needed for this process obtained from the oxidation, இந்த ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக இது பெறப்படுகிறது. இதுதான் பேஸ். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைட்டோகாண்ட்ரியால how this NADH2 oxidized to FADH2 oxidized. இந்த NADH2 FADH2 எப்படி ஆக்சிடைஸ் ஆக போகிறா, how we get energy. அப்போ இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இதை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்குன்னு பயந்துடாது. இது சாதாரணமாக மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்க, இது மைட்டோகாண்ட்ரியான்னு வச்சுக்கொள்ளுங்கள். இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேனில் சின்ன சின்னதாக ப்ரொஜெக்ஷன் வரது பாருங்கள். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் கிறிஸ்டேன்னு பேர். இதில் F1 பார்ட்டிக்கல் இருக்காங்கிறது உனக்கு தெரியும். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கே பாருங்கள். இது மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் மெம்பரேன். திஸ் ஒன், திஸ் அவுட்டர் மெம்பரேன். இது மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன், உட்சவ். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், சவ்விற்கு இடையே காணப்படுகின்ற இடைவெளி. இது அப்படியே பார்த்துக்கோ. இந்த இடம் பார்த்து கிறிஸ்டேன்னு சொல்கிறோம் பற்றி ஒன்றும், த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கிறிஸ்டே, இது கிறிஸ்டே. இந்த கிறிஸ்டேல F1 பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஆக்சிசோம்னு நம்ம சொல்லுவோங்க இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். இதை பார்த்துட்டு அப்படியே கவனி. இப்போ NADH2 FADH2 எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு, ஏடிபியை பற்றி பிரச்சனை இல்லை, இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி. The NADH2 and FADH2 molecules are oxidized in the inner membrane. இந்த உட்சவிலே அவர்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவார்கள். அங்கே 4 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4னு 4 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். கூட்டமைவு 4 காணப்படும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். உனக்கே தெரியும், இட் இஸ் அ மெம்பரேன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிப்பிட் பைலேயர் வித் எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ். இந்த மெம்பரேனுக்கு நடுவில் இருக்க ப்ரோட்டீனுக்கு பேர் இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்னு பேர். இங்கே 4 வகையான காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்போ இதுவரையும் உனக்கு எந்த டவுட் இருக்கும்னு நினைக்காது. டவுட்டு இல்லாமல் தான் இருக்கும். டவுட்டுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இன்னுமே இந்த இடத்துக்கு வரப்போகிறோம். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. யூ டேக் NADH2 and FADH2. What will happen to this NADH2 and FADH2 in the inner membrane of the mitochondria? NADH2விற்கும் FADH2விற்கும் மைட்டோகாண்ட்ரியாவின் உச்சவிலை என்ன நிகழப்போகிறது? சமத்தா கவனி. What will happen in the complex 1? இந்த இடத்துல பாரு, இதுதான் காம்ப்ளெக்ஸ் 1. இது என்னன்னு எழுதியிருக்கேன். இங்கே ஒரு என்சைம் இருக்கும், அதுக்கு NADH டீஹைட்ரோஜனேஸ்னு பேர். இந்த இடத்துல ஒரு ப்ரோட்டீன் இருப்பா, அதில் Fe இருக்கும், S இருக்கும். இட் இஸ் அ ஃப்ளேவோ ப்ரோட்டீன் வித் Fe அண்ட் சல்ஃபர். இந்த இடத்துல FES காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோ, ஃப்ளேவோ ப்ரோட்டீன்.
இந்த இடத்துல NADH2 ஆக்சிடைஸ் ஆகும். The protons and electrons are removed. இங்கே ரிமூவ் ஆன புரோட்டான் இங்கேருந்து NADH2 should be oxidized. The proton and electron should be removed. புரோட்டானும் எலக்ட்ரானும் ரிமூவ் ஆனும். இந்த ரிமூவ் ஆன புரோட்டானும் எலக்ட்ரானும் அப்படியே இந்த இடத்துக்கு வருவா. இந்த இடத்துல பாருங்க. அதாவது இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன், இது வெளிச்சவ்வு, இது உட்சவ்வு. இந்த கேப்பில் இந்த ஏரியாவில் பாருங்கள் UQ அப்படின்னு போட்டிருக்கேன். அது பேர் உபிக்வினோன் பேர். உபிக்வினோன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொருள் இந்த இடத்தில் காணப்படும். இந்த இடத்துல NADH2 ஆக்சிடைஸ் ஆகும். புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்ட். ரிமூவ் ஆன இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் இந்த உபிக்யூவோட போய் சேருவா. UQ இருக்கு பார்த்தீங்கன்னா உபிக்வினோன். The ubiquinone is reduced. Up here NADH2 is oxidized. Ubiquinone is reduced. இதுக்கு ஒரு enzyme help பண்ணுவா. அந்த enzymeக்கு பேர் NADH dehydrogenase பேர். இது complex 1ல நடக்கும். Now the proton and the electron carried by the ubiquinone, not by the NAD. So NADH2 is oxidized, ubiquinone is reduced. அப்படியே இங்கே ஓடி வாங்க. காம்ப்ளெக்ஸ் 2. காம்ப்ளெக்ஸ் 2 எடுத்துட்டு எல்லாம் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். Here one enzyme is present. The enzyme is said to be succinic dehydrogenase. உங்கள் ஸ்கூலில் படிக்கிற சமயத்தில் மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பா. கிரப் சைக்கிள்னு ஒன்று படிச்சிருப்போம். Acetyl CoA citric acid, cisaconetic acid, isocitric acid, alpha ketoglutaric acid, succanyl CoA, succinic acid, fumaric acid, malic acid, oxaloacetic acid அப்படின்னு பேராகவே சொல்லி கொடுத்துருப்பார். அங்கே succinic acid fumaric acid மாறுறப்ப the conversion of succinate into fumarate takes place during Krebs cycle. At the time proton and electrons are released. அப்போ புரோட்டானும் எலக்ட்ரானும் ரிலீஸ் ஆகும். அந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் ரிலீஸ் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னா the succinic dehydrogenase ஒரு என்சைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Here succinate is oxidized to form fumarate. Proton and electron released. இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் யாரோட போய் சேருவா? இந்த உபிக்வினோனோட சேருவா. அப்போ இங்கேருந்து புரோட்டான் எலக்ட்ரான் உபிக்வினோனுக்கு வரா காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து. அதுக்கு ஒரு என்சைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா NADH dehydrogenase. ரெண்டாவது ஸ்டெப்லேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு புரோட்டானும் எலக்ட்ரானும் போகிறா. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யார்? சக்சனிக் dehydrogenase. Succinate is oxidized to form fumarate. Ubiquinone is reduced. அப்போ புரோட்டானும் எலக்ட்ரானும் இந்த இடத்துக்கு ஓடி வந்துடும். அப்போ காம்ப்ளெக்ஸ் 1 is over. காம்ப்ளெக்ஸ் 2 is over. இங்கேருந்து வர புரோட்டானும் எலக்ட்ரானும் இந்த இடத்துக்கு போவா. இது அப்படியே மனதில் வைத்துக்கொள். மூணாவது we come to the complex 3. This is the complex 3 where oxidation takes place. இங்கேயும் ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கே முக்கியமாக ஒன்று, இதுக்கு பேர் சைட்டோக்ரோம்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கு BC1 காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்கான். சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த இடத்துல நல்லா கவனிக்கும். இந்த ஏரியா வரப்ப இங்கே ஏற்கனவே உபிக்வினோன் இருக்கு. It is in the reduced form. Here the ubiquinone is oxidized. Ubiquinone oxidize ஆகிறப்ப அதுலேருந்து புரோட்டானும் எலக்ட்ரானும் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகி where it goes, ubiquinone is oxidized. The electron is transferred to the cytochrome C. இது மூணாவது காம்ப்ளெக்ஸ். நாலாவது காம்ப்ளெக்ஸோட ஒருத்தர் ஒட்டியிருப்பாங்க. அந்த புரோட்டீனுக்கு பேர் சைட்டோக்ரோம் சின்னு பேர். இங்கேருந்து இதுக்கு எலக்ட்ரான் போகணும், புரோட்டான் போகணுன்னா இதுக்கு காம்ப்ளெக்ஸ் 3 ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 3 is nothing but cytochrome BC1 complex. It helps in the oxidation of ubiquinone. Ubiquinone is oxidized. Protons and electrons are removed. The protons and electrons goes to the cytochrome C. இது எங்கே இருக்கும்னா அந்த intermembrane spaceல இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். It is connected with the complex 4. இந்த இடத்துல அதை போட்டிருக்கேன். So what is the role of the cytochrome C? The main function of cytochrome C is to transfer the electron from complex 3 to complex 4. மூணாவது காம்ப்ளெக்ஸ்லேருந்து நாலாவது காம்ப்ளெக்ஸுக்கு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட வேலை. அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலி காம்ப்ளெக்ஸ் 4 இந்த இடத்துல ஓடிவாங்கோ. இங்கேருந்து புரோட்டான் எலக்ட்ரான் வந்துடும். இங்கே ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனோட புரோட்டான் சேர்றப்ப யூ கெட் வாட்டர். ஸோ வாட்டர் ஃபார்மேஷன் இந்த இடத்துல நடக்கும். அந்த இடத்துல இதை கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் பேர் கொடுத்துருக்கோம் பாரு, சைட்டோக்ரோம் சின்னு பேர். இங்கே ஒரு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இந்த திஸ் ஏரியா ஒன் என்சைம் இஸ் யூஸ்ட், சைட்டோக்ரோம் C ஆக்சிடேசஸ்னு பேர். அப்போ உங்களுக்கு வாட்டர் இது மாதிரி ஆறுது. இதை தவிர இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இங்கே காப்பர் சென்டர்ஸ் இருப்பா.
cytochrome A னு ஒன்று இருக்கும், cytochrome A ஒன்று இருக்கும். These are all present in the fourth complex. அப்போ fourth complexல what will happen? Water is formed. இந்த வாட்டர் ஃபார்ம் ஆகிறது இந்த இடத்துல நடக்கும். அப்புறம் எலக்ட்ரான் இங்கே வருவா. இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 வரையா எலக்ட்ரானு போகிறோம் ரொட்டேட் ஆகிறப்ப லாஸ் ஆஃப் எனர்ஜி டேக்ஸ் பிளேஸ். That energy used for the conversion of adenosine diphosphate into adenosine triphosphate. It takes place in the crista region. உங்களுக்கே தெரியும் finger like projections present in the matrix is said to be crista. இந்த கிறிஸ்டா என்பது மேட்ரிக்ஸில் காணப்படுகின்ற விரல் போன்ற நீட்சி. இந்த இடத்துல ஆக்சிசோம்ஸ் இருப்பா, கீழே F0ன்னு வச்சுக்கோங்க, F1ன்னு வச்சுக்கோங்க. இது வழியாக அந்த எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ட்ராவல் பண்ணுறப்ப லாஸ் ஆஃப் எனர்ஜி டேக்ஸ் பிளேஸ். தட் எனர்ஜி யூஸ்ட் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் ADP டு ஃபார்ம் ATP. இது மாதிரி ADP ATPயாக மாறினால் the process is said to be phosphorylation. Addition of a phosphate molecule is said to be phosphorylation. For this process, it needs enormous amount of energy. இதற்கு ஆற்றல் தேவை. The energy is obtained from the oxidation of NADH2 and FADH2. இந்த ஆற்றலானது NADH2ம் FADH2ம் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக கிடைக்கும். That's why it is said to be oxidative phosphorylation. What is oxidative phosphorylation? The last step of aerobic respiration. Step 1, step 2, step 3, step 4. In the last step of aerobic respiration, the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2. So this phosphorylation is said to be oxidative phosphorylation. காற்று சுவாசத்தின் இறுதியில் ATP உருவாக தேவையான ஆற்றல் NADH2 மூலக்கூறுகளும் FADH2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலம் கிடைப்பதால் இதை நாம் ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு என அழைக்கிறோம். In the end, one glucose molecule oxidized to form 36 ATP. That's why mitochondria is known as the powerhouse of a cell. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 36. எனவேதான் மைட்டோகாண்ட்ரியாவை செல்லின் சக்தி கோபுரம் அல்லது ஆற்றல் சாலை என அழைக்கிறோம். Thank you.